திஸ் இஸ் வெங்கட் ஃபர்ஸ்ட் asa.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி இன் தமிழ் எஸ்பெஷலி பிகாஸ் I want to address this community. Okay, I am from Tamil Nadu, so I want to address this community. Okay, um, the last 20 years நான் asa.com ரன் பண்ணுறதுல நிறைய பேர் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து எனக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. அது 2-3 கேட்டகரியை சொல்கிறேன் நான். ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கும், ஐம் நாட் கெட்டிங் மேரிட்னு சொல்லுவாங்க, ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், இல்லாட்டி சில்ட்ரன் படிக்கலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் பீப்புள் ஃபேஸ் எனக்கு மெயில் பண்ணுவாங்க. ஐம் நாட் அ சொல்யூஷன் ப்ரொவைடர். அவங்க ஒரு ஆறுதலுக்காக நான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க, அவ்வளோதான். இந்த 20 வருஷமாக நான் பண்ணியிருக்கிறேன் நான். இதில் இன்னொரு கேட்டகரி ஆஃப் இமெயில்ஸ் இருக்குது, இமெயில்ஸோ மெசேஜோ. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்ராஸ் த வேர்ல்டு நீங்கள் எங்கே சாய்பாபா கோயில் இருந்தாலும் சரி, அது அசாமாக இருக்கலாம், டெல்லியாக இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம், ஏதாவது டிவோட்டி அவங்க கோயிலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு அன்பிளசன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு கோயிலில் போகும்போது, என்னோட டேவே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெயில்ஸ் இப்போ தமிழ்நாடுலேயும் நிறைய பேர் பண்ணுறதுக்கு காரணம்னு கேட்டேன்னா, எந்த கோயில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல, பொதுவாக ஒரு ஒரு சாய்பாபா கோயில் எல்லா கோயிலுமே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, அதில் நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு சில பேருக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மற்ற கோயிலுக்கு அது ஓகே, நம்ம ஒரு ஃபேமஸான டெம்பிளில் அப்படி நடக்குதுன்னா. ஆனால் சாய்பாபாவோட ஐடியாலஜி என்ன, அதாவது அவருடைய கோர் ஐடியாலஜி ஆஃப் வாட் ஹி இஸ், அவரோட லைஃப் லெசனில் இருக்கிற நீங்கள் கோராக அவர் ஒரு லைனில் சொல்லுங்கன்னா ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவேன் நான். எல்லாத்தையும் வந்து, அதாவது மும்பை சைட்லாம் போட்டேன்னா இந்த இந்த சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது காட் ஆஃப் செயின்ட் ஆஃப் காட் ஆஃப் மாசஸ் அண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா தட்டில் இருக்கவங்களும், எல்லா படித்தவங்க படிக்காதவங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு நீங்கள் யாரை சொன்னீங்கனாலும் எல்லாருமே சாய்டி ஓட்டியாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சாய்பாபா கோயிலில் இந்த இன்டிஃபரன்ஸ் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆப்வியஸ்லி கோயிலுக்கு வந்து கூட்டம் வராமல் போகும். அதாவது கலியுகம் வந்து முத்தும் போது எப்படி இருக்கும்னா, கோயிலில் வந்து நல்லவங்க வரமாட்டாங்களாம். அதுக்கு இன்னும் 1000 வருஷம் இருக்குன்னு வைங்க. பட் இது வந்து என் மனசு ஏன் எப்படி பாதிச்சுது அப்படின்னா, ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு வர வேண்டியது. இந்த 1% ஆஃப் டிவோட்டிஸ், 1%குள்ள ஒரு 4-5 பேர் தான் அப்படி இருப்பாங்க. அதாவது 10,000 பேரில் ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர் தான் அப்படி இருப்பாங்க. இவர் மாத்திரம் அண்ணாச்சி வந்து ஸ்பெஷலாமா. அண்ணன் வந்துட்டு, அதாவது மற்ற கார் இப்படி நிற்குமா, இவர் போய் நடுவில் போய் இப்படி நிற்பாராம். இவர் வந்து கார் எடுக்கணும்னா வந்து கூப்பிடணுமா. எது கூப்பிடணும், இன்னொரு டிவோட்டி வந்து அங்கே நிறுத்திட்டாங்க. அவங்க முன்ன ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் பேசிஸ், கரெக்டாக இல்லையா? அவர் இடம் கிடச்சி நிறுத்திட்டாரு. நீங்கள் நிறுத்தின இடத்துல காரை நிறுத்தவே கூடாது. இவராகவே அவரை விஐபின்னு கற்பனை பண்ணிட்டு, இவராகவே போய் நடுவில் காரை நிறுத்திக்கிட்டு, மற்ற டிவோட்டிஸ் ஒரு 4-5 பேர், நானும் வாரம் வாரம் இந்த ஒரு 6 மாதமாக பார்க்குறேன், எடுக்க முடியாமல் வருத்தப்பட்டாங்க. சொல்கிறதுக்கும் வருத்தப்படுறாங்க, ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் சொல்லி விடணுமா, இவர் பெரிய மைனரு. அப்புறம் அவர் வந்து கார் எடுப்பாராம். இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க மனசுல இருந்து பார்க்கும்போது அவங்க வந்து, நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன், நான் கார் எடுத்து கிளம்பலான்னு பார்த்தா எனக்கு போக முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் எனக்கு இது மெயிலாக பண்ணது அப்படின்னு, இது நான் நேரில் பார்க்கறது. அது கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே டிவோட்டிஸ் வந்து நிறைய பேர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கோயிலில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா, அதுக்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து சராசரி டிவோட்டிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. 1000 பேர்னா 1000 பேர் ஃபாலோ பண்ண, அந்த 10 பேர் மாத்திரம் ஃபாலோ பண்ண மாட்டான். அந்த 10 பேர் ஸ்பெஷலாக இருக்கிறான். அவன் ஸ்பெஷல் நினச்சிக்கிறான். அதுதான் பிரச்சனை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மெயில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இது வந்து பணக்கார சாமி மாதிரி எங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் வந்து தனியாக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சில பேருக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்க, அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது எங்கே பாதிக்கும்னா, ஒரு கோயில் ரன் பண்ணணும்னா சராசரியான டிவோட்டி இவங்க வந்து வரணும். நீங்கள் வந்து ஒரு விஐபி சார்ந்த ஒரு 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 என்விரான்மெண்ட்டை வந்து, முக்கியமாக தேர்ஸ்டேஸ் மாதிரி டைம், ஃபெஸ்டிவ் டைமில் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா, மற்றவங்கெல்லாம் எல்லாருமே இன்றைக்கி கூலி வேலை பண்ணுறவங்க கூட தனக்குன்னு ஒரு சுயமரியாதை எதிர்பார்க்குறாங்க. அது உண்மைதான், அது நல்லது தான், கரெக்டாக இல்லையா? அவன் ஒரு வேலை செய்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவ்வளோதான். அப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷனலை, ஒரு ஒரு என்ஆர்ஐயை ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் உட்கார வந்து ஓரமாக நிற்க வச்சுட்டு, பார்க்க வச்சுட்டு, உங்களுக்கு பிஏபின்னு சொல்கிற 4 பேரை மாத்திரம் முன்னாடி நிற்க வைக்கும் போது அவனும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு மாதிரி மாதிரி பயஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ பண்ணுறேன்.
இந்த ரெண்டா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எனக்கு இந்த 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 நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணுறோமோ அதில் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. அதனால அதில் நம்ம தைரியமாக நான் எதுவுமே மறைக்க வேண்டியது அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதாவது விஐபிஸ் ஒரு சாய்பாபா கோயிலை ரன் பண்ண முடியாது. அதுதான் கான்செப்டா. சராசரி ஒவ்வொரு டிவோட்டியும் முக்கியம். அந்த வழியாக போயிருப்பான், அவன் உள்ளே வந்துட்டு போவான், அவனும் முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், ஏன்னா யாரையும் புண்படுத்துறதுக்கான வீடியோ கிடையாது இது. யாரும் எந்த கோயிலை ஸ்பெசிஃபிக்காகவும் நான் சொல்லலை. இது வந்து எல்லா கோயில்கள்லையும் நடக்கக்கூடியது தான். இது ஒரு கோயில் அது முக்கியமாக சாய்பாபா கோயில் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஊரில் அது ஃபேமஸான சாய்பாபா கோயில் அந்த அந்த கோயில் இது நடக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு வருத்தப்பட்டு மெயில் பண்ணுறாங்க. இது வந்து 100 வருஷம் இது நடக்காமலாம் இருக்காது. 100 வருஷம் ஆனாலும் இது நடக்கும், 1000 வருஷம் ஆனாலும் நடக்கும். அப்போ என்னோட வீடியோவில் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க பார்த்தாங்க கூட மெசேஜ் கிளியராக புரியும், அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். லாஜிக் இதுதான். கலியுகம் வந்து மொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நல்லவங்க கோயிலுக்கு வராமல் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான என்விரான்மெண்ட் அதுக்கு இன்னும் 1000 வருஷம் இருக்கும், பல லட்சம் வருஷம் கூட இருக்கலாம். நீங்கள் அதை இப்போவே உருவாக்காதீங்கிறது தான் லாஜிக். அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இது முன்னாடி சொல்லிடுறேன், எங்கள் அப்பா சாகிற அன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த டேஹி பாஸ்தவே முன்னாடி நாள் அந்த சாமிக்கு வருஷக்கணக்காக பூ கட்டி போடுவார். அன்னைக்கு அந்த முன்னாடி நாள் கையில் கொஞ்சம் கட்டாயிருச்சு, ரத்தம் வந்துருச்சு. அவ்வளோ முடியாமல் நீ பூ கட்டணுமாப்பான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எங்கள் அப்பா கோயில் தாண்டா முக்கியம், சாமி தான் முக்கியம்னு சொன்னார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த லாஸ்ட் மெசேஜ் மை ஃபாதர் லெஃப்ட் டு மீ. எங்கள் அப்பா சாகும்போது சாய்னு சொல்லலைன்னா எங்கள் அப்பா சாய்னு சொல்லிட்டு க்ளோஸ் தி சாய்ஸ். அதனால் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ அதோடைய சாங்டிட்டியை வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி. ஓகே, நவ் வில் கம் டு திஸ். ஓகேவா? முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு தெரிவாங்க சாய்பாபா கோயிலில் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் மீன் வச்சுக்கோங்களேன். இப்போ என்னையுமே நான் குறை சொல்லிக்கிறதா இருக்கும். ஏன்னா எனக்கும் ஒரு ஈகோ இருக்கலாம், அதையும் நான் தட்டிக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? இல்லாட்டி நமக்கு வந்து அப்புறம் நம்ம அது சர்வீஸ் பண்ணுறதுக்கான புண்ணியம் கிடைக்காது. போய் சேரும் போது வந்துட்டு அதுக்கான பலன் இருக்காது. ஒழுங்காக ஒரு நல்ல சாவு கூட வராமல் போயிடும். அதனால என்னையுமே நான் தப்பு சொல்லிக்குவேன், நான் ஒரு சில நேரம் தவறுகள் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த சாய்பாபா கோயிலில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தானாகவே தன்னை அறியாமையே உங்களுக்கு ஒரு ப்ரைடு வரும், ஒரு ஈகோ வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாய்பாபா உங்களை கூப்பிட்டு இதை செய்யின்னு சொல்லவே மாட்டார். சொல்லதுக்கு அவருக்கு 1000 பேர் இருக்காங்க. உனக்கு தேவை தங்கம், உனக்கு வேணும், உன் தலையெழுத்துன்னு சொல்லிக்கோ. நீ சாய்பாபா கோயில் போய் ஒரு சர்வீஸ் பண்ணுறியா, அதுவும் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ செய்கிற, சரிங்களா? அது வந்து உன்னுடைய நீடு, அது அவருடைய நீடுன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அது டிவோட்டிஸோடைய நீடுன்னு சொல்லாதீங்க. அது வந்து உங்களுக்கு தேவை, உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் செய்கிறீங்க. ஃபஸ்ட்டு லாஜிக். ரெண்டாவது, யூ ஆர் நாட் ஸ்பெஷல் அட் ஆல். நீங்கள் ஒரு சாய்பாபா கோயில் போய் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணிக்கோங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், பட் யூ ஆர் நாட் ஸ்பெஷல். இது வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். ஒன்று 1% விஐபி, இன்னொன்று சாய் கோயிலில் சர்வீஸ் பண்ணுறவங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு மண்டையை தட்டணும். அதுக்காக இதை பண்ணுறேன் நான். ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் கிடையாது. ஏன்னா நிறைய நல்ல பசங்களை பார்த்துருக்கிறேன் நான். அவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து பண்ணுவாங்க, அப்புறம் காலேஜ் படிக்க பண்ணுவாங்க, தென் தே வில் கெட் மேரிட், சம்டைம்ஸ் தே வில் கெட் பிஸி, சம்டைம்ஸ் மறுபடியும் கன்டினியூ பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் மேரேஜ்லாம் அனுப்புகிறோம், கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு 40s இருக்கும்போது மறுபடியும் வந்து கோயிலில் சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல சாய்பாபா கோயிலில் சர்வீஸ் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த 5% ஆஃப் தீஸ் பீப்புள் வில் பி ஹேவிங் இம்மன்ஸ் ஈகோ, அகங்காரம்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமாக இருக்கும். இதில் 100ல் 5 பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கிறேன் நான். அதை இவங்களுக்கு என்னன்னா, ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் சர்வீஸ், சரிங்களா? அதில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் வந்து உயர்ந்துட்டேங்கிறதுக்கான சைன் என்னென்னா, உங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணலாம், ஒரு கார்பரேட் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுங்க, உயர்ந்து காட்டுங்க. சாய்பாபா கோயிலில் நான் பெரிய ஆளுன்னு காட்டி 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அது சாய்பாபா விரும்புறதில்ல. ஏன்னு சொன்னால், இப்போ எங்கள் அப்பா வந்து எப்படி நான் சாய்பாபா கோயில் போய் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன்னு கதை விட்டுட்டு இருக்கணும், அந்த மாதிரி எங்கள் அப்பா உண்மையாகவே ஒரு எங்கள் காலனியில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலில் ஈ வில் டூ லைக் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 20 இயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 to 11 இயர்ஸ் ரொம்ப விரும்பி பண்ணார். 3 கும்பாபிஷேகம் பண்ணார். எங்கள் அப்பா இறந்தப்ப நிறைய பேர் இந்த காலனியில் கொஞ்சம் சொன்னாங்க, அவங்க அப்பா இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. கிராஜுவலி இந்த 4 இயர்ஸ் ஆச்சு எங்கள் அப்பா இருந்து. எங்கள் அப்பாவை நினைக்காத நாளே இல்லை. ஆனால் கோயில் நல்லா தான் இருக்குது. பிகாஸ் தெர் ஆர் ஸ்டில் குட் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் த டெம்பிள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சாய்பாபா கோயிலில் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுனால
ஏதோ நீங்க கோயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சிடாதீங்க. நீங்க வந்து இன்க்ளூடிங் மீ யாரா இருந்தாலும் சரி. எல்லாம் நம்ம நாளைக்கே நான் கோயிலுக்கு போய் நான் சர்வீஸ் பண்ணல. கோயில்ல இருக்கிற கோயில் நல்லா தான் நடந்துட்டே தான் இருக்கும். கோயில் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த கோயிலுக்கான வளர்ச்சியில அது இருந்துச்சுன்னாக்கா, அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். நீங்க இருந்தாலும் சரி, நான் இல்லனாலும் சரி, கோவில் உயர்ந்துட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து நமக்காக தான் பண்ணிக்கிறோம். கோவிலுக்கு நம்ம தேவை கிடையாது. நமக்கு அந்த கோவில் தேவைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்றேன் நானு. நமக்கு தான் கோவில் தேவை. நம்ம போய் அதுல போய் சர்வீஸ் பண்ணிக்கிறோம். அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ பணிவா இருக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஹம்பிளா இருந்துக்குங்க. அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 2வது இந்த 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 சர்வீஸ் பண்றவங்களே அதான் சொல்றேன். அந்த 5% கூட இல்ல. ஒரு 2% வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் த 98% ஹூ டூ சர்வீஸ். இந்த 2% என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்கள சர்வீஸ் பண்றவங்கள வந்துட்டு அத ஹர்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம்பாங்க, வாய் விடுவாங்க. இவங்களுக்கு வந்து அப்புறம் ஒரு சில பேர் வந்து எனக்கு நானுமே சொல்லுவேன். நீங்க வந்து அத்தாரிட்டேட்டிவா பேசலாம். ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஒரு லைன் ஆர்கனைஸ் பண்றோம். ஒரு ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்றோம். சார் இப்படி சொல்றோம், இப்படி சொல்றோம். கொஞ்சம் பணிவா பேசுங்க. கொஞ்சம். அதாவது கொஞ்சம் ஒரு அது தெரியாம ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணிட்டான். உடனே போய் ஒண்ணு 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 ஒரு குழந்தை வந்துட்டு தெரியாம செருப்பு போட்டு ஒரு வரண்டாளுக்குள்ள வந்துருச்சு. உடனே ஓடக்கூடாது. அது தெரியாம வந்துருச்சு. அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பார்த்து கொண்டு போய் விட்டுருவாங்க. உடனே வள்ளுலாம் கத்தக்கூடாது. கரெக்டா இல்லையா? ஸோ தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஏதாவது சின்ன சின்ன எல்லாருமே தவறுகள் பண்ணக்கூடியது தான். அது கொஞ்சம் புண்படாம செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இப்போ நானே பார்த்து எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தடவை பார்க்கிங் பண்ணும்போது ஒரு இன்னும் ரெகுலராக வர டிவோட்டி அவர் என் கார் பக்கத்தில் மோதுற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தார். நான் அப்போ தான் எது என்னுடைய பர்சனல் இது. நான் அப்போ தான் என் கார் முன்னாடி அடிபட்டு கொஞ்சம் ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி வச்சுருந்தேன். அந்த மனநிலையில் இருந்தனான்னு தெரியல. சார் நீங்களும் இப்படி வந்து இடிச்சு விட்றாதீங்கன்னு கத்தி விட்டேன் நான் அவரை. கோவிலுக்குள்ளே போனால் அவர் உட்காந்துருக்கிறாரு. எனக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அப்படியே 2 கையும் இப்படி வச்சுட்டு மன்னிச்சுக்கோங்க சார், நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு நான் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக பேசலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து மற்றவங்களை வந்துட்டு ஒரு ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். கோயிலுங்கிறது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். அது வந்துட்டு கொஞ்சம் நாசுக்கா சொல்லுங்க. ஒருத்தர் ஃபோட்டோவே எடுக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் நாசுக்கா அதை சாஃப்டாக சொல்லுங்க, சொல்லி பழகுங்க. ஆம், அந்த ஸ்கந்தகுரு கவசம்ல ஒரு லைன், அன்பே சிவம் அன்பே சத்தியம் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு லைன் வரும். அன்பே நீயும் அன்பே நானும் சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு ஒரு யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் சம் கைண்ட் ஆஃப் லவ் டு பீப்புள். யூ ஆர் நாட் தேட் டு அத்தாரிட்டேட்டிவாக பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு சில நேரம் அத்தாரிட்டியை காட்டலாம். பட் அது வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு மனநிலையோட பண்ணுங்க. அதே மாதிரி அதான் சொல்றேன், 2% வில் கண்ட்ரோல் த 98% ஹூ டவ் சர்வீஸ். இந்த 98% இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2%க்கு வேலையே கிடையாதுங்க. ஆனால் அந்த 2% நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கும். தட் இஸ் ஆல்சோ எகெயின் நாட் அ ரைட் திங் டு டூ. நான் அதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். நான் போங்கடா போய் வேலையை பாருங்கடான்னு நினச்சிப்போம் மனசுக்குள்ள. எகெயின் ஐ வில் கம் பேக் டு திஸ். இந்த 2% கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா, சர்வீஸ் பண்ணுற மற்ற 98%. இவங்களுக்கு இந்த டேட்டாவை சொல்கிறேன் கேட்டுக்குங்க. காசிராம் சிம்பி தான் முதல்ல ஒரு 2-3 பேர் தான் முதல்ல பாபாக்கு வந்துட்டு தட்சணை வச்சவங்க. அவர் முன்னாடிலாம் தட்சணை வாங்க மாட்டார். இது வந்து சம்வேர் இன் 1870s 80s அந்த மாதிரி டைமில் இருக்கலாம். சரிங்களா? பாபா வாஸ் நாட் அட் ஆல் ஃபேமஸ். அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும், பக்கத்தில் 2 வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். காசிராம் சிம்பி, சாமா, இவங்களாம் தான் ரெகுலராக வரவங்க. அப்போ காசிராம் சிங் வந்து கிளாத் மெர்ச்சன்ட். ஈஸ் அ கிளாத் மெர்ச்சன்ட். அதாவது துணி வியாபாரம் பண்ணுறவர். ஒரு ஸ்டேபிள் அந்த குதிரை மாதிரி வச்சுப்பாங்க, அந்த இந்த மாடு மாதிரி வச்சுட்டு ஊராக போய் துணி விற்கிறாரு. அப்போல்லாம் காட்டு வழியாக தான் உள்ளே போனோம். அவர் வந்து பாபா மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். பாபாவுக்கு வந்து பச்சை கலரில் கஃப்னியும், அதாவது அந்த ட்ரெஸ்ஸும் அந்த தொப்பி மேலே அந்த டர்பன் அதுவும் அவர் தச்சு கொடுப்பாரு. பாபா மகாசமாதி ஆகும்போது காசிராம் சிம்பி கொடுத்த அந்த கஃப்னியும் அந்த டர்பனும் இருந்திருக்கு அவரோட பொசஷனில். காசிராம் சிம்பி வந்து எப்படி ஒரு இதுன்னா, அவ்வளோ டிவோஷன். இவன் வந்து சம்பாரிச்ச காசு அத்தனையும் பாபா கால் கடையில் வைப்பான். பாபா உங்களுக்கு வேண்டிய காசை நீங்கள் எடுத்துக்கோங்க, மிச்சத்தை எனக்கு கொடுங்க, நான் வீட்டு செலவுக்கு வச்சுக்கிறேன்பா, பிஸ்னஸ்க்கு நான் வச்சுக்கிறேன். அவ்வளோ ஒரு அருமையான டிவோட்டி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பாபாவோட தேவைகள்லாம் நம்ம தான் பார்த்துக்கிறோம், தலைவருக்கு நம்ம தான் எல்லாமே செய்கிறோம். அப்பா பாபா போடுற ட்ரெஸ்ஸு நம்மளோட தான், பாபா மற்றவங்களுக்கு கொடுக்குற தட்சணை ட்ரெஸ் இது கிஃப்டாக கொடுக்க நம்மள தான், பாபா வந்து துணிக்கு வாங்குறக்கு மரக்கட்டை நம்ம காசை தான் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைடு வர ஆரம்பிச்சிருச்சு. பாபாவுக்கு தெரியும் அது.
அதனால கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, அப்படியே நாட்கள் ஓட ஓட அவன் வந்து அழுவான். பாபா வந்து வாங்க எனக்கு காசு வேண்டாம்னு சொல்லி பார்த்தாரு. அவன் அழ ஆரம்பிச்சிருவான். இல்லை இல்லை எனக்கு நீங்கள் வந்து இந்த தட்சிணையை ஏற்றுட்டு தான் ஆகும்னு சொல்லிட்டு, சரி ஏற்றுக்கிறேன்னு ஏற்று ஆரம்பிச்சிருவார். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு பிஸ்னஸே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பாபா என்ன சொல்லுவார், நீ தான் தினம் இவ்வளோ காசு கொடுத்துட்டு இருந்தியே, 2 பைசா தினம் கொடுத்துட்டு 2 ஆனா வாட்டவர் கொடுத்துட்டு நீ வாங்கி கொடு, ஊர் மக்கள்கிட்ட வாங்கி கொடுன்றுவார். அதாவது ஹி இஸ் டீச்சிங் எ லெசன் டு ஹிம். உன்னால என்னுடைய நீ ஒருத்தனால என்ன எல்லாமே நீ ஒருத்தன் தான் எனக்கு எல்லாமே பண்ணும், உன் ஒருத்தனால எனக்கு எல்லாமே பண்ணிட முடியும் நீ நினச்சிட்டு இருந்த. இப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சா இல்லையா? பிஸ்னஸ் இல்லை. எகெயின் அப்புறம் ரொம்ப ஒரு சில நேரம் ஒரு ஸ்டேஜில் சிறுடி மக்களும் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவன் காலில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான், எனக்கு மன்னிச்சிடுங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எகெயின் ஈ ஸ்டார்டட் க்ளோயிங் இன் ஸ்பேஸ். இந்த லெசன் நல்லா கற்றுக்குங்க. சாய்பாபா கோயிலில் சர்வீஸ் பண்ணுறவங்க பேர் வழின்னு சுற்றிட்டு மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறவங்க, இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலுமே தெரியாமல் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா பிஸ்னஸ் இல்லாமல் போயிரு ராஜா. உங்களுக்கோட கெரியரில் பிரச்சனை வரும். மற்றவங்கள நீங்கள் தெரியாமல் ஹர்ட் பண்ணுறது வேலை. ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யணும், அதுக்கு நீங்கள் அத்தாரிட்டிவாக பேசிங்கிறது வேறு. ஒருத்தங்க புண் பண்ணுறான்னு தெரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள், சாஃப்டாக பேசி பழங்க. டெம்பிள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த டெம்பிள் இருக்க ட்ரஸ்டி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்திக்கிங்க ப்ராப்பராக. இந்த 2% கண்ட்ரோலிங் 98% தப்பு தான். நீ வேலைக்காரன் தான் சாயோபாக்கு. நான் ஒவ்வொருத்தனும் சாயோபாக்கு டைரெக்டாக வேலைக்காரன், யாரும் உனக்கு வேலைக்காரன் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டிக்கெட்டுக்கு இந்த 5% 2% தான் சொல்கிறேன் நான். பயங்கரமான ஈகோக்காயே, நான் தான் பெருசுங்கிறதுக்காகவே அந்த கோயிலில் சுற்றிட்டு இருக்கிற டிக்கெட்டுக்கு இருக்கும். இது எல்லா சாயோபா கோயிலையும் இருக்கும். நம்ம சென்னையிலையும் பார்த்துருக்கிறேன், நான் ஆந்திராலையும் பார்த்துருக்கிறேன், மும்பையிலையும் பார்த்துருக்கிறேன். நான் மும்பையில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, கோயிலெலாம் குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் எவனும் பெரிய ஆளாக காமிச்சிக்க முடியாது. உள்ளே வரணும், வெளியில் போயிடணும். நிறைய கோயில் அப்படி தான் இருக்கும் அங்கே. எனிவே ஐ வில் கம் பேக் டு திஸ் ஸ்டோரி. இது சாயோபா சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்ச கதை. இதில் என்னையும் நானுமே என் மேலேயும் தவறுகள் இருக்கலாம், அதை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். நாட் தட் ஐ எம் நாட் டெல்லிங் அதர்ஸ் ஆர் குட் அண்ட் ஐ எம் குட் அண்ட் அதர்ஸ் ஆர் ரைட். மேபி ஐ எம் ஆல்சோ நாட் ரைட். ஓகே, எகெயின் இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வரோம். 1% சாய் டிவோட்டி விஐபி அப்படிங்கும்போது நான் ஒன்று சொல்கிறேன். 1917 பாபா வந்து திலக் நம்மளை பார்க்க வராரு. திலக் வந்து சிறுடி வராருன்னு சொல்கிறாரு. ஊர் மக்கள்லாம் அப்போ வந்து மராட்டியில் நம்ம தான் ஆட்டக்காரன் தானே ரொம்ப விரும்புவோம் அந்த காலத்துலேயே. மராட்டி சிங்கர் சம ஆக்டர் யாரோ திலக்னு யாரோ வந்திருக்காங்க போட்டிருக்கு சார், அவர் தான் வரப்போறாருன்னு நினச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பாபா சொல்வார், இல்லை திலக் பால் கங்காதர் திலக் வந்து வரப்போறாருன்னு சொன்னோன்னே, அதே மாதிரி லெட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது, பாபா அவரோட இன்ட்யூஷனில் சொல்கிறாரு. அதே மாதிரி பால் கங்காதர் திலக் கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர் வராரு சிறுடிக்கு. அப்போ பெரிய ஃபீஸ்ட், அதாவது பெரிய ஒரு இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் வந்து பாபாட்ட பேசிட்டு இது பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் போகிறாரு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, பாபாவும் ஒரு பதவியில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கும். சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஒரு கலெக்டராக இருக்கலாம், ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், ஒரு கவர்னராக இருக்கலாம், இல்லை ஒரு கோவிலில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொலிட்டீஷியன், ப்ராமினன்ட் பொலிட்டிஷியன். அந்த தோளாந்துருத்தி கிடையாது, ப்ராமினன்ட் பொலிட்டீஷியனாக இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுல அவர் ஒத்துக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஹி இஸ் நாட் சேயிங் ஒரு விஐபி வந்தான்னா அவனையும் அப்படி உட்காருன்னு சொல்ல, அவருக்கு உண்டான மரியாதையை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனால் இந்த 1% விஐபி என்னென்னா, அவன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்கு. இந்த விஐபிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தா வருவான், இல்லாட்டி அவன் வாழ்க்கையிலே ஒரு தடவை தான் வந்திருப்பான் அந்த கோவிலுக்கு. அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாகணும். ஆனால் இவர் அப்பப்போ வந்து போவார். அப்பப்போ காரை நட்ட நடுவில் மற்றவனுக்கு பிளாக் பண்ணுற மாதிரி நிறுத்திக்குவார். அப்புறம் அப்பப்போ இப்போ எது இயற்கையாக இருக்குன்னு பாருங்களேன். நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன். தினம் வந்து அந்த ப்ரீஸ்ட் அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவரையும் எனக்கு மாலை பூ தினம் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா, அதில் ஏதாவது ஒரு அதிசயம் இருக்கா? அதில் ஏதாவது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கா? ஒரு நாள் அவர் கொடுக்கணும், ஒரு நாள் கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த 1% விஐபி வந்து தினம் வாங்கிட்டு போவார். அது வந்து இந்த ப்ரீஸ்டுக்கே பிடிக்காது. புரிஞ்சுட்டிங்களா? இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த உண்மையாகவே விஐபியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அவங்கள எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வர இந்த 1% டிவோட்டிஸ். அப்போ இவனாவே நான் பெரிய ஆளுன்னு கற்பனை பண்ணிக்கிறான். இவன் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நோபடி இஸ் ஸ்பெஷல். அதான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா, இந்த வீடியோக்கான காரணமே நானோ நீயோ யாருமே பெரிய ஆளுங்க கிடையாது. சாய்பாபாவுடைய ஐடியாலஜி அதுதான், ஈக்குவாலிட்டி அமங் எவ்ரி ஒன். கரெக்டா இல்லையா?
இந்த 10 பேர் தாங்க இருப்பாங்க. 10 பேர் கூட சொல்ல முடியாது. ஒரு வியாழக்கிழமை நான் பார்த்தேன்னா, ஒரு 4, 5 பேர் தான் இந்த மாரி. அதாவது அவங்க வந்து நான் பார்த்துருக்கிறேன். சும்மா இப்படி தள்ளி விடுறது, இப்படி பண்றது, இப்படி பண்றது, மத்த டிவோட்டீஸ ஹார்ஸா பேசுறது. இது வந்து இது வந்து என்ன ரொம்ப டீப்பா பாதிக்குது. நான் கண்ல பார்க்கறது வேற. எங்கெங்கேயோ இருந்து மெயில் பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த இந்த கோயிலுக்கு போயிருந்தேங்க. இப்படி ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப இந்த 10,000 பேர் என்ன ஆடியன்ஸா இந்த 10 பேருக்கு அப்படிங்கிற மாரியும் ஃபீல் பண்றாங்க. இது மாரி அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா எனக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 10 பேர வந்து நம்ம மாத்தவே முடியாது. அவன் அதையே தான் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா, அவன் வந்து என்ன நெனச்சுக்கிறான்னா, நம்ம வந்து பெரிய ஆளுன்னு அவனே நெனச்சுட்டு, அவன் வந்து அந்த ரெகக்னிஷன வாங்கிட்டு, இத வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் நம்ம. இந்த வீடியோ வந்து எதுக்காக பண்றேன்னா, இத சகிச்சுக்குங்க. மத்த டிவோட்டீஸ் தான் பார்க்க போறீங்க. இந்த 10 பேர் பார்க்கவே மாட்டான். ஏன்னா, அவன் நம்ம உண்மைய சொல்றோம்ல, பார்த்தாலும் அவனுக்கு பயம் வந்துரும். ஐயோ! நம்ம பண்றதெல்லாம் உனக்கு ஒருத்தனுக்கு தெரியுது போட்டுருக்குன்னு சொல்ட்டு. விட்டுருங்க. அதனால தான் என் வீடியோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணாரு, அன்லைக் பண்ணா எதைக்குமே நான் கவலைப்பட மாட்டேன் நானு. நான் என்னோட மனசுல 20 வருஷமா அந்த வேலைய செஞ்சிருக்கிறேன் நானு. லட்சக்கணக்கான சாய் டிவோட்டீஸ்க்கு வந்து நான் மெயிலுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறேன். அவங்க லைஃப் மாறத நான் பார்த்துருக்கிறேன் நானு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 1% இருந்துக்கங்க, டாப் 2% டிவோட்டீஸா இருந்துக்கங்க, பெரிய ஆளா இருந்துக்கங்க. யாராவது ஒரு சாய் டிவோட்டிய நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்களோ, இல்லாட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களோ, கண்டிப்பா பிசினஸ் அவுட். ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க கெரியர்லயோ, உங்க ஃபேமிலிலயோ, உங்க பிசினஸ்லயோ கஷ்டம் வரும். அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்கும். 10 வருஷம், 20 வருஷம் வாழ்க்கை வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு 40 வயசா, 45 வயசா இருக்கலாம். நீங்க 80 வயசு வரைக்கும் வாங்கலாம். 80 வயசு வரைக்கும் வாழ்க்கை எப்படி ஓடும்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு விஐபியா இருக்கிறேன்னு வச்சுக்க. எனக்கு தெரியும் ஒரு சில பேரு தே வில் பி ரிச் வெல் ஆஃப். வியாழக்கிழமையே அவாய்ட் பண்ணிக்குவாங்க நைஸா. இப்ப நான் போறேன். வியாழக்கிழமை நான் உள்ள போமாட்டேன் சாய்பாபா கோயிலுக்குள்ள. ரொம்ப வெரி ரீசென்ட்லி சம்மன் கேம் டு சாய்பாபா டெம்பிள் ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் ஐ டிடன்ட் ஃபெல் லைக் கோயிங். ஆனா அவர் உள்ள போய் பார்க்கணும்னு நினைச்சாரு. ஒரே ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்ட்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி எங்க எங்க அம்மா வந்தா கூட நேத்து நான் சாய்பாபா கோயில் போனேன். எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயிற்று வலி இருந்துச்சு. நான் எந்த ஒரு பிரிவிலேஜையும் நான் யூஸ் பண்ணிக்கல நானு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பண்ணக்கூடாது அது. தேர்ஸ்டே இஸ் நாட் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் ரியலி க்ளோஸ் டு பாபா. இப்போ இந்த கதையை சொல்றேன் கேட்டுக்கோங்க. எம்ஜி ரெகே வந்து பெரிய ஜஸ்டிஸ். அந்த காலத்துல இந்த காலத்து ஜட்ஜை விட்டுருங்க. அந்த காலத்துல ஜஸ்டிஸ்லாம் பெரிய பொசிஷன் பிரிட்டிஷ் காலத்துல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 21ஆறு வயசுலயே வந்து பாபா விசன்ல வந்து கூப்பிட்டாரு. அதாவது அவருடைய தியானம் பண்ணும்போது விசன்ல வந்துட்டு நீ என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. பாபாவும் இருக்கிறாரு. பாபாட்ட போறாரு அவரு. அவர் பாபாட்ட பார்க்க நிறைய தடவை போயிருக்காரு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, பாபா நிறைய பேருக்கு அந்த துவாரகாமிக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து வேஷ்டி, இந்த தோத்தி எல்லாம் கொடுத்துருக்காரு. இவரை மாத்திரம் கூப்பிடவே இல்லை பாபா. இவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இவருக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையான விஐபிங்கிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாய்பாபாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்க வரதுனால நம்ம வந்து பாபாக்கு ரொம்ப க்ளோஸ் எப்பவுமே இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்மளை பாபா உள்ள கூப்பிடல துவாரகாமாய்க்குள்ளன்னு இவரை புரிஞ்சுக்கிட்டு இவர் வெளியே இருந்துக்கிட்டாரு. அடுத்த நாள் வந்துட்டு காலையில துவாரகாமாய் போறாரு. பாபா வந்து ரெகே நீ வந்து உன் மனசுல நினைச்சு கரெக்ட் தான். நேற்று நிறைய பேர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அதனால தான் நீ வந்து என் கூடயே இருக்க. அதனால தான் நேற்று நான் உன்னை கண்டுக்கல அப்படின்னு. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க வந்து சாய்பாபா சில பக்கத்திலேயே மண்டையை போய் வச்சுக்கிங்க. தட் டசன்ட் மீன் யூ ஆர் க்ளோஸ் டு சாய்பாபா. அது வந்து ஒரு தர்சன் அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பாபா மனசுல நீங்க இடம் வச்சிருந்தீங்கன்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அட்லீஸ்ட் ரெகுலரா கோயிலுக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா, தூரத்துல இருந்து பார்த்தா கூட போதுங்கிற பக்குவம் எப்போ வருதோ, அப்ப நீங்க உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த பக்குவம் எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. ரீசெண்டா ஒருத்தர் என்னோட ரொம்ப வேண்டியவர். ஏன்னா எனக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அக்ராஸ் த வேர்ல்டு எனக்கு ரொம்ப வருஷமா மெயில் பண்ணவங்க, நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன்பாங்க. சரி இவங்கள கூட்டு போகணும்னு ஒருத்தர் ஹைதராபாத்லேருந்து வந்தது நான் கூட்டு போனேன். அப்போ நான் உள்ள போகும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. நம்ம ஏதோ ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள போகிறோமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கிறதுக்கே கூச்சமாக இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் ஹீ டோல்ட் மீ எவ்ரி ஒன் நோஸ் யூ ஹியரா. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் எங்கள் அம்மாவை கூட இப்படிலாம் கூப்பிட்டு வர மாட்டேன். ஏதோ நீங்கள் வந்தீங்க உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு நான் கூப்பிட்டு வந்தேன் நான். ஏன்னா நான் தேர்ஸ்டே வந்து நான் ஏன்னா ஒரு சில நேரம் இந்த வெளியில் நின்று பார்க்குறதே ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உள்ளே போய் பார்த்தா இன்னும் நான் ஒரு மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரும். அதான் அந்த ஈக்குவாலிட்டி இல்லாது நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஒரு தாக்கம் இருக்கும் எனக்கு. அப்போ நான் ஏன்னா இந்த கதை தெரியாது. அதான் நிறைய பேர் சாய் டிவோட்டி வித்தவுட் நோயிங் வாட் சாய்பாபா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதுதான் பிரச்சனை. அதனால தான் சாய்பாபா கதையை சொல்றது. எனிவே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ். சாய்பாபாட்ட பணிவா இருந்து பழகுங்க. நல்லா அது சர்வீஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு நாள் கோயிலுக்கு வரவங்களா இருக்கலாம், இந்த 4 வாரம் வரேன்னு சொல்லிட்டு வரவங்களா இருக்கலாம், இல்லை ரெகுலரா வரவங்களா இருக்கலாம்.
பணிவா இருந்து பழகுங்க. இந்த உங்களுடைய ஈகோ காமிக்கிறது, நான் மற்றவனை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன கேட்டு தான் அவன் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் சம் மணி, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஒன் எஸ்யூவி, அப்புறம் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஹவ் சம் அத்தாரிட்டி ஒரு கவர்மெண்ட்லேயோ ஒரு இதுலையோ ஒரு பொசிஷனில் இருக்கீங்கிறதுக்காக நீங்கள் ஆடுனீங்கன்னா அடுத்த ஒரு சில வருஷங்களில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நிறையாவே. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் சாயோபா. சேண்ட் பண்ணுங்க, கீப் சாண்டிங் சாயோபாஸ் ஹோலி நேம். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் சம்திங் யூ கேன் கோ டு stasa.com and message me or write to me. I'll be very happy to respond to you. இது கிட்டத்தட்ட 6 மாசமா நான் பண்ணணும்னு நினச்சது. எப்போ எனக்கு பண்ணணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுன்னா, எங்கள் அம்மா உடம்பு முடியாதவங்க, நான் ஒரு வியாழக்கிழமைக்கு நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன். நானே என்னை கார் எடுக்க முடியாத மாதிரி முன்னாடி காரை ஒருத்தர் நிறுத்திட்டாரு. இவர் தான் 1% விஐபி. எனக்கு என்ன சூழ்நிலைன்னா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் நான் வீட்டில் கொஞ்சம் படுக்க வச்சுட்டு நான் வந்திருக்கிறேன். ஒரு சிசிடிவி கவர் எங்கள் அம்மா பக்கத்தில் வச்சுருக்கிறேன். அதை பார்த்துட்டே இருக்கிறேன் நான். எங்கள் அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. நான் எங்கள் அம்மா கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கல. அப்போ நான் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருப்பேன் நான் கார் எடுத்துகிட்டு வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்களை நீங்கள் நினைக்கல அப்படின்னா யூ வில் நெவர் க்ரோ இன் யுவர் லைஃப். நீங்கள் விஐபியாக இருந்துக்கோங்க, பெருசாக சாய்பாபா கோயிலில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட கஷ்டமான உளைச்சலை கொடுத்துறாதீங்க. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. 6 மாசமா நான் பண்ணாதது காரணம் யாருமே இவன் இப்படி பேசினா நம்மள ஏதோ பேசிட்டானோன்னு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது நிறைய பேர் பண்ணி நானுமே இந்த தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு இதை நான் சொல்லிக்கிறேன் நான். இது ஏன்னா ஆஃப்டர் 100 years ஆல்சோ ஐ நோ திஸ் வில் ஹேப்பன் இன் எனி சாய்பாபா டெம்பிள். 1000 வருஷம் ஆனாலும் இது நடக்கும். மற்ற டிவோட்டிஸ் மாதிரி எனக்கு மெயில் பண்ணுறவங்க பக்குவப்படுத்திக்கோங்க. சாய்பாபா கோயில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா சாய்பாபா கோயில் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அப்படி தான் இருக்கும். பட் சாய்பாபா கோயில் அதோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி விஐபி கல்ச்சர் பெருசாக ஸ்ப்ரெட் ஆக உண்மையான டிவோட்டிஸ் ரெகுலராக வரவங்க கம்மியாயிருவாங்க. அவங்க தான் கோயில் ரன் பண்ணுறதுக்கு பெரிய பில்லரே. ஒரு கோயிலோட ஃபவுண்டேஷனே என்னென்னா இந்த டே டு டே வர அந்த டிவோட்டிஸ் தான். இந்த 4 விஐபியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அந்த டிவோட்டிஸை ஒதுக்கி வச்சிங்கன்னா கோயில் முன்னேறாது. அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்துடும். அது திடீர்னு ஒரு நாள் காமிச்சு கொடுக்கும். அது உடனே காமிச்சு கொடுக்காது, கிராஜுவலாக அது காமிச்சு கொடுக்கும். வித் ஆல் மை ஹம்பிள் பிரணாம்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. எனக்கு நேரம் கிடையாது இவ்வளோ பெரிய வீடியோ பண்ணுறதுக்கு. அதையும் மீறி நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தென் இட்ஸ் அப் டு சாய்பாபா. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.